கொடூரமான முறையில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் 6 வயது சிறுவன் திஷாந்தின் மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவனது தாய் தற்கொலைக்கு முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதை மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துறைகளுக்கான ஜொஹோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் கைரி நீதா இஸ்மாயில் உறுதிப்படுத்தினார். அக்குடும்பத்திற்கு உளவியல் ரீதியான உதவிகளை வழங்குவதற்காக சமூக நலத்துறையான JKM நேற்று அதிகாரிகளை அனுப்பியிருந்தது. எனினும் அவ்வுதவியை அவர்கள் நிராகரித்து விட்டதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் திஷாந்தின் தாய் மீது மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளின் அறிக்கைக்காக காத்திருப்பதாகவும் அது கிடைத்ததும் உளவியல் உதவிகள் தவிர வேறென்ன உதவிகளை அக்குடும்பத்திற்கு வழங்கலாம் என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என கைரி நீதா தெரிவித்தார். கடந்த வாரம் ஜொஹோர் பாரு தாமான் புக்கெட் இண்டாவில் காணாமல் போனதாக கூறப்பட்ட திஷான் நெகிரி செம்பிலான் ஜெம்பூலில் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டான். அவனது 36 வயது தந்தை கைதாகி துருவி விசாரிக்கப்பட்டதில் அவன் புதைக்கப்பட்ட சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது. கேபிள் கம்பியால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொடூரமான முறையில் திஷான் கொலை உண்டது சவப்பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது.